நமக்கு ஒரு உறவு இன்னொரு உலகத்தை காட்டினது. பன்னீர் குடம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை நீருக்குள்ளே நமது உயிர் உருவானது. அந்த பன்னீர் குடம் உடைந்த பொழுது நமது ஜனனம் வெளியானது. இந்த நிலை நமக்கு எதை உணர்த்துகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஆரம்ப நிலம் நீருக்குள்ளே. அந்த நீரிலே இருந்துதான் நாம் இந்த ஜனனத்தை எடுத்திருக்கிறோம் என்பது பஞ்சபூதங்களிலே நமக்கு முதலாக இருப்பது நீர். அந்த நீரிலே அவதாரம் செய்தவள்தான் ஜேஷ்டலக்ஷ்மி. அந்த ஜேஷ்டலக்ஷ்மியை பணிந்து பஞ்சபூதங்களாலே ஒன்றான நீரோடு இணைந்து நாம் நீர்போல் தெள்ளத் தெளிவாக வாழ வேண்டும். சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.